ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்கம் நடந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்தகம் நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 35வது பதம். சோகம் சமாம்னாயமயஸ்ஸவோமயः பிரஜாபதி நாம் அபிவந்திதः பதிஹி ஆஸ்தாய யோகம் நிபுணம் சமாகிதஸ் தம் நாத்யகச்சம் யத ஆத்மசம்பவக. நான் சீட பரம்பரையின் வேத ஞானத்தை பூர்ணத்துவம் பெற்ற சக்தி வாய்ந்த பிரம்மா என்று அறியப்பட்டிருப்பினும், மேலும் எல்லா தவங்களையும் நான் செய்திருப்பதுடன் யோக சித்திகளிலும் தன்னுணர்விலும் நிபுணனாக இருப்பினும், ஜீவராசிகளின் முன்னோர்களால் நான் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருப்பினும், அவர்களால் என்னிடம் மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பித்த போதிலும் என் பிறப்பிற்கு மூலமான பகவானை நான் இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். பிரம்மா ரொம்ப அழகழகான பிரார்த்தனைகள், அவருடைய ரியலைசேஷன், பிரம்மாவுடைய அனுபவங்கள், பிரம்மாவுடைய ரியலைசேஷன். ஹோல் பாகவதம் இஸ் ரியலைசேஷன். பாகவதம் முழுவதுமே பக்தர்களுடைய அனுபவம் தான். இங்க பிரம்மாவுடைய அனுபவத்தை அவர் ஷேர் பண்றாரு. அவருடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்துக்கிறார். அவர் என்ன அனுபவிச்சு உணர்ந்திருக்காரு. ஏன் பிரம்மா ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரியராகவும் ஒரு உயர்ந்த தேவராம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்? பிகாஸ் he realized who he is, who Lord Krishna is. அவரு அது உணர்ந்திருக்கார். இப்போ பிரம்மாவுடைய ரியலைசேஷன் இங்க ஷேர் பண்ற நாரதர்ட்ட, தனது புதல்வரும் சீடனுமான நாரதர்ட்ட பிரம்மா தனது அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார். என்ன சொல்றாரு? சோகம். இந்த சோகம்ங்கிற வேர்டு, இது மாயாவாதிகள் என்ன பண்ணுவாங்க, இதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோகம் 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 சோகம், நான் தான் அது, நான் தான் அது, நான் சக்தி வாய்ந்தவன், அப்ப நான் பிரம்மம், நான் பிரம்மம். சோ மாயாவாதிகள் என்ன நினைக்கிறாங்க? மாயாவாதிகள், அருவாவாதிகள், பிரம்மவாதிகள் பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானுடைய உருவத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானுடைய அருவ பிரம்மத்தை தியானிக்கிறவங்க, நானும் அந்த அருவ பிரம்மம் ஒண்ணுதான், நானும் பிரம்மம், சோகம், நான் தான் அது, அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம் தான், சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து வருது, எல்லா பிரம்மத்துல முடியுது. சோ இப்போ நான் பிரம்மங்கிறத உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் நான் வேற, அந்த பிரம்மம் வேற இல்ல. இதுதான் மாயாவாதிகளுடைய கருத்து. நான் பிரம்மங்கிறத உணர்ந்துட்டா நான் வேற, பிரம்மம் வேற இல்லை. இதுதான் பிரம்மவாதிகளுடைய கருத்து. நானும் அந்த பிரம்மம் ஒண்ணுதான், அந்த பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது, அதே மாதிரி எனக்கும் உருவம் கிடையாது. நான் இந்த மாதிரி தற்காலிகமா ஒரு ஜட உடல் எடுத்துட்டு இருக்கேன். இது என்னுடைய அறியாமை. இந்த அறியாமை நான் கலைந்து விட்டால், இந்த ஜட உடலை விட்டு நான் ஆத்மாங்கிறத உணர்ந்து பிரம்மன் தளத்துல நான் செயல்படும் போது, இந்த ஜட உடலை நான் கடந்துட்டேன்னா நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிடும். இதுதான் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். யாருடைய ஸ்டேட்மெண்ட்? அருவாவாதி, மாயாவாதி, அப்புறம் பிரம்மவாதி. சோ இங்க பிரம்மா இங்க என்ன சொல்றாரு? இவரும் சோகம்னு சொல்றாரு. இந்த சோகம்ங்கிறது என்னது? நான் சக்தி பெற்றவனா இருந்தும்,
அந்த எவ்வளவு இருந்தும் வருது பாருங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் நான் சீட பரம்பரையின் வேத ஞானத்தில் பூர்ணத்துவம் பெற்று சக்தி வாய்ந்த பிரம்மா என்று அறியப்பட்டாலும், பிரம்மா வந்து இந்த சீட பரம்பரையுடைய ஆச்சாரியன். நம்முடைய பூர்வாச்சாரியன். நம்முடைய சீட பரம்பரையில பிரதான ஆச்சாரியன். ஃபர்ஸ்ட் இந்த சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சதே பிரம்மா தான். அதுக்கு காரணம் வந்து கிருஷ்ணா. அதான் கிருஷ்ணா வந்து சர்வ காரண காரணம். கிருஷ்ணா வந்து மூல காரணம். கிருஷ்ணா வந்து மூல காரணம். கிருஷ்ணா வேத ஞானத்தை பிரம்மாவுக்கு குடுத்தாங்க. அதே வேத ஞானத்தை கிருஷ்ணா நாரதருக்கு குடுத்தாரு. அப்படி பார்க்கும்போது இந்த சம்பிரதாயத்துடைய முதல் ஆச்சாரியர் பிரம்ம, மாத்துவ, கௌடிய, வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் தொடங்குறதே பிரம்மாவுடைய பேர்ல தான் தொடங்குது. இந்த சம்பிரதாயம் தொடங்குறதே பிரம்மாவுடைய பேர்ல தான் தொடங்குது. பிரம்ம, மாத்துவ, கௌடிய, வைஷ்ணவ சம்பிரதாயம். சோ இங்க பிரம்மா என்ன சொல்றாரு? நான் சீட பரம்பரையின் வேத ஞானத்தில் பூர்ணத்துவம் பெற்று சக்தி வாய்ந்த பிரம்மா என்று அறியப்பட்டிருப்பினும், இப்படி எல்லாம் என்ன சொல்றாங்க, இப்படி எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஓ பிரம்மா அவர் வந்து கிருஷ்ணாட்ட இருந்து நேரடியா வேத ஞானத்தை பெற்றிருக்காரு. அவர் வந்து பிரம்ம, மாத்துவ, கௌடிய, வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். அவர்தான் சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சிருக்காரு. கிருஷ்ணாட்ட இருந்து வேத ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் அப்படின்னு பிரம்மாவை அடையாளப்படுத்தலாம். பிரம்மாவை அறிந்து கொள்ளலாம். மேலும் எல்லா தவங்களையும் நான் செய்திருப்படுதல. பிரம்மா செய்யாத தவமே கிடையாது. பிரம்மா இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஜட உலகம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது, எந்த ஒரு கிரகங்களும் கிடையாது. பிரம்மாவை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி. சோ கார்போதகசாய் விஷ்ணுடைய நாபிலிருந்து பிரம்மா வராரு. பிரம்மா பார்த்தா எங்கும் இருள் சூழ்ந்திருக்கு. அவர் யாரு? எங்கிருந்து வந்திருக்காரு? எங்க உட்கார்ந்திருக்காரு? ஒரே குழப்பமா இருக்கு பிரம்மா. அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு தாமரை பூ மேல அமர்ந்திருக்காரு. அப்படியே மெல்ல அந்த தாமரை தண்டை பிடிச்சு கீழே இறங்குனா, அது கீழே போய்க்கிட்டே இருக்கு. அனாதி ஆதி, ஆதி அந்தமற்றவன். பகவானுக்கு தொடக்கத்தையும் சொல்லிட முடியாது. பகவானுக்கு தொடக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு. எவ்ரிதிங் எக்ஸிஸ்டிங் ஃப்ரம் கிருஷ்ணா. எல்லாமே கிருஷ்ணரே தாங்கி இருக்கு. எல்லாமே கிருஷ்ணரே சார்ந்து இருக்கு. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே. இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக உலகமானாலும் சரி, ரெண்டுக்கும் ஆதாரம் கிருஷ்ணா. சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம். அனைத்துக்கும் ஆதாரம். அப்ப பிரம்மா கீழே இறங்குனா அது போய்கிட்டே இருக்கு. அவரால ஒரு எங்கேயும் ரீச் ஆகவே முடியல. அது எங்க அதோட டெஸ்டினேஷன் என்ன? அதோட முடிவு என்ன? போகவே போயிட்டே இருக்கு. அப்புறம் களைப்பாயி போய் இது இது எங்க போகுதுன்னு தெரியல. பேசாம மேலேயே போய் உட்கார்ந்துடலாம். அப்படின்னு கீழே போயிட்டு இருந்தவர் மேல போய் உட்கார்ந்துட்டார். மேல போய் உட்கார்ந்துட்டு யோசிக்கிறாரு. நான் யாரு? நான் எதுக்கு வந்திருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? நான் என்ன செய்யணும்? ஜெகநாத் சுவாமி. அப்ப பிரம்மா கேட்கிற நான் யார்கிட்ட இருந்து வந்திருக்கிறேன்? இந்த கேள்வி எல்லாம் இருக்கு பிரம்மாவுக்கு. சோ அப்ப வந்து ஒரு சப்தம் அசிரீரி ஒரு சப்தம் கேக்குது. தபா 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 தபா. ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் சவுண்ட். பிரம்மா கேட்ட முதல் சத்தம் வந்து தபா 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 தபா. அப்போ உயிர்வாளுடைய இதயம் எப்படி துடிக்குதுன்னா தபா 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 இப்படிதான் துடிக்குது. லப்டப் லப்டப் லப்டப்னு இல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இதய துடிப்பு வந்து லப்டப் 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 அப்படி துடிக்கல. அப்படிதான். இதுதான் ஃபர்ஸ்ட் முதல்ல பிரம்மா கேட்ட சப்தம் தபா. அப்ப பிரம்மா தபம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி பல ஆயிரம் வருஷங்கள் தெய்வ வருஷங்கள் தபம் செய்யறாரு. அவருடைய தபத்துல திருப்தி அடைந்து பகவான் ஒட்டுமொத்த ஆன்மீக லோகத்தையும் அவர் காக்கிறார். அதுக்கப்புறம் சிருஷ்டிப்புக்கான வேத ஞானம், வேத அறிவு, வேத ஞானத்தின் பூர்ணத்துவம் பெற்ற சக்தி வாய்ந்த பிரம்மா என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்றார் பிரம்மா தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கும் போது தன்னுடைய மகிமை
தன்னை தன்னை பற்றி சொல்லும்போது பிரம்மா என்ன சொல்றாரு, நான் சீட பரம்பரையின் திடீர்னு பிரம்மாவுக்கு ஞானம் வரல. இன்னைக்கு நம்ம கலியுகத்துல நெறைய சாமியார்லாம் வருவாங்க. திடீர்னு ஞானம் வந்துரும் அவங்களுக்கு. சாமிஜி எப்படி? சாமிஜியோட இது என்ன? அவரு திடீர்னு அவருக்கு ஞானோதயம் இறைவன் அருள் குடுத்துட்டாரு. எப்படி திடீர்னுலாம் அறிவு வரும்னு தெரியல. மக்களுக்கு இத யோசிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. ஏதாவது ஒரு சாமிஜிட்ட போனா, அவர் திடீர்னு வந்து ஞானோதயம் வந்துருச்சு. திடீர்னு எப்படி திடீர்னுலாம் ஞானோதயம் வராது. திடீர்னுலாம் ஞானம் உதிக்காது. சீட பரம்பரை மூலமா போனதா ஞான உதயம். ஞானம் எப்ப உதிக்கும்? திடீர்னுலாம் உதிக்காது. ஆச்சாரியன்றது ஞானம். இப்ப பிரம்மாவுக்கு எப்படி ஞானோதயம் வந்துச்சு? கிருஷ்ணர்ட்ட இருந்து வந்தது. வித்தியாசம் இருக்குல்ல. நாரதருக்கு எப்படி ஞானோதயம் வந்துட்டு? பிரம்மாட்ட இருந்து வந்தது. வியாசருக்கு எப்படி ஞானம் வந்தது? நாரதர்ட்ட இருந்து வந்தது. திடீர்னுலாம் வராது. இன்னைக்கு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த சாமிஜி ஆசிரமம் வச்சிருக்காரு. அவர் பெரிய சக்தி படைச்சவர். திடீர்னு எங்கிருந்து திடீர்னு வந்துச்சு. திடீர்னுலாம் வராது. அதனால தான் இவங்க என்ன சொல்றாங்க, அவர் கடவுளுடைய அவதாரம். ஏன்னா, இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்து ஏன்னா ஞானமே இல்ல. ஞானமே இல்ல. ஞானம் இருக்கிற மாரி காமிச்சுக்கிறாங்க. அப்ப என்ன ஓ! இவர் கடவுளுடைய அவதாரம். இவர் வந்து கடவுளுடைய அவதாரம். அதனால தான் அவர் இப்படி பேச முடியுது. ஆனா உண்மையில அந்த சாமிஜி பேசுறத யாருக்குமே புரியாது. அவரு பேசுறது அவருக்கும் புரியாது, கேட்கிறவங்களுக்கும் புரியாது, உங்க சீடருக்கும் புரியாது, ஒருத்தருக்கும் புரியாது. ஆனா அவருக்கு ஞானம் இருக்குன்னு பேசிட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு ஒரு நாத்திகனுடைய ஸ்டேட்மெண்ட். ஒரு நாத்திகன் என்ன சொல்றாரு, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதித்தார். இப்படின்னு சயின்ஸ். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதித்தார். அப்ப அந்த நாத்திகன் கேட்கிறாரு, சிவபெருமான் தலையில பிறைச்சந்திரன் இருக்குன்னு சொல்றீங்களே, உங்க கடவுள வழிபடுறவங்க, இந்து கடவுள வழிபடுறவங்க, இந்துக்களா இருக்கிறவங்க சொல்றாங்க, சிவபெருமான் தலையில பிறைச்சந்திரன் இருக்கு. அப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங் சிவபெருமான் தலையில போய் கால வச்சாரா? சிவபெருமான் தலையில போய் கால வச்சிருக்காரு அப்போ. அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாத்திகன் என்ன பேசுறாரு, நீங்க உங்க கடவுளா சிவபெருமான வழிபடுறீங்க. அவர் தலையில பிறைச்சந்திரன் இருக்குன்னு சொல்றீங்க. சந்திரன் அவர் தலையில வச்சிருக்காரு. சந்திரமௌலீஸ்வரன். அப்படி நீங்க சந்திரமௌலி, சிவபெருமான வழிபடுறீங்க. அப்ப அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் சிவபெருமான் தலையில போய் கால வச்சுட்டாரு. அப்படின்னு ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு சாமியார் வந்து பதில் சொல்றாரு. அதுக்கு ஒரு சாது. அவர் சொல்றதுக்கும், இவர் பேசுனதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க என்ன சொல்லணும்? அப்ப சிவபெருமான் யாரு? அவருடைய மகிமை என்ன? அவருடைய சக்தி என்ன? இது நீங்க எப்படி எதோட ஒப்பிடக்கூடாது. முதல்ல இவங்க போகவே இல்ல. முதல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனுக்கு போகவே இல்ல. அதையெல்லாம் பேசவே இல்ல. அவரு என்னமோ உளறாரு. ஆதி யோகி, அந்த யோகி, இந்த யோகி அப்படி இப்படின்னு அவரு வந்து போதையில இருக்காரு. அவரு மறந்து போய் சம்பந்தமே இல்ல. அவர் பேசுறதுக்கும், இவர் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லி சம்மந்தம் இல்ல. ஆனா ஆயிரக்கணக்கான பேர் அவர் பின்பற்றாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அவர ஃபாலோ பண்றாங்க. லட்சக்கணக்கான பேர். சிவராத்திரிங்கிற பேர்ல டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு பாட்டு போட்டு. சினிமா பாட்டு போட்டு, ஆர்கெஸ்ட்ரா வச்சு டிஸ்கோ டான்ஸ் பண்ணிட்டு. அதுக்கு லட்சக்கணக்கான பேர். சிவராத்திரிங்கிற பேர். இந்த மாரி முட்டாள்களும், அறிவியலிகளுக்கும் வேதாந்தம்னா என்னன்னு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சில மாய வித்தைகள், அப்புறம் வந்து அப்படியே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிருவாங்க. அந்த சாமிஜி, அந்த சாமிஜின்னு போவான். அப்படி ஒரு இமேஜ். அந்த இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு, அந்த இமேஜ்ல அப்படியே குளிர் காய்ஞ்சுட்டு இருப்பாங்க. ஓ! ஐ ஆம் தி கிரேட் சாமிஜி. பெரிய தாடியில வச்சுக்கிட்டு, ஆஹாஹாஹா! சிரிச்சுட்டு. ஆனா, அவருடைய போதனை என்ன? ஒண்ணும் கிடையாது. அவர் எந்த சீட பரம்பரையில வராரு? ஒண்ணும் கிடையாது. அவர் எந்த சாஸ்திரத்த பின்பற்றுறாரு? ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏன் அவர ஃபாலோ பண்றீங்க? தெரியாது. இது அந்தாதயானி உபநீயமானா ஏபேஷு அந்தா உருதாபிபத்யா. நதே விது ஸ்வார்த்த கதீக விஷ்ணு துராசிரியாகி பகிரர்த்தமானினா. மக்கள் வந்து மக்களுடைய இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னு தெரியல. நம்ம இலக்கு வந்து கிருஷ்ணா. நம்ம லட்சியம் வந்து கிருஷ்ணா. மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணா. ஆனா அது தெரியாது. அது தெரியாம துராசிரியாகி பகிரர்த்தமானினா. துர்பாக்கியத்தினால இவங்க ஜட உலக கவர்ச்சி, மாயா சக்தியினால கவரப்பட்டு ஒரு கூட்டம் பின்னாடி போறாங்க. அந்த கூடர் என்ன பண்ணுவாரு? நான் தான் சோகம், சோகம். ஓ! நான் கடவுளு.
அந்த முத்ரா பண்ணுங்க, இந்த முத்ரா பண்ணுங்க, அந்த கிரியா புதுசு புதுசா யோகா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அப்படி ஒரு பிரமைய உருவாக்கிருவாங்க. அப்படியே சத்தம் இல்லாம ஒரு கூண்டு மாரி ஒரு இடத்த செட் பண்ணி, அந்த கூண்டுக்குள்ள போய் உட்கார வச்சுட்டு, நீங்க தியானம் பண்ணுங்க. ஓ! சத்தம் போட பேசவே கூடாது. உள்ளுக்குள்ள போனா பேசவே கூடாது. ஒரு சின்ன குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும். அந்த மாரி ஒரு டூம் செட் பண்ணிட்டேன். இவன் போய் இந்த மக்கள்லாம் இருக்காங்கல்ல, இவன் அறிபறியில இங்க அங்கேயும் ஓடிட்டு பைத்தியமா சுத்திட்டு அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து எப்பவுமே டென்ஷன், பிரச்சனை. வீட்ல போனா பிரச்சனை, ஆபீஸ்ல போனா எங்க போனாலும் பிரச்சனை, தலைவலி, கோபம் எல்லாம் எக்கச்சக்க பௌதீக குணத்துல மாட்டிட்டு த சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்கு. அவன அப்படி ஓடிட்டு இருக்கிறவன புடிச்சு உட்கார வச்சுட்டு அப்படி நீ கொஞ்சம் 10 நிமிஷம் பேசாம இருங்க. அப்படின்னா அந்த 10 நிமிஷம் அவனுக்கு வந்து சொர்க்கமா தெரியும். ஏன்னா, அட நீ ஓடிட்டு இருக்கிறாடா 10 நிமிஷம் உட்காரு. நீ அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிற, தேவையில்லாம டென்ஷன் பேசாம 10 நிமிஷம் உட்காரு. இதத்தான் அவங்க தியானம்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறவன புடிச்சு வச்சு, ஒரு கூண்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு, அப்படியே கண்ண மூடி உட்கார்ந்துருங்க. அதுல பாதி பேர் தூங்கிட்டு இருப்பான். பாதி பேர் என்ன பண்றது? எப்படா வெளிய போவோம்ன்னு உட்கார்ந்துருப்பான். பாதி பேருக்கு எப்படா வெளிய போவோம்ன்னு இருக்கும். பாதி பேர் தூங்கிட்டு இருப்பான். பாதி பேர் எதையோ கற்பனை பண்ணி, அந்த கற்பனை உலகத்துல மிதந்துகிட்டு இருப்பான். இதுக்கு பேரு ஆன்மீகம் அல்ல. இதுக்கு பேரு மன நிம்மதிய தேடி போனது. அவ்வளவுதான். வாழ்க்கையில புலன்பத்தால விரக்தி அடையறவங்க, என் மனைவி என்ன ஏமாத்துறா, என் கணவர் என்ன ஏமாத்துறாரு, இந்த உலகம் என்ன ஏமாத்துது, சொந்தக்காரங்க ஏமாத்துறாங்க, எங்க போனாலும் எனக்கு வந்து ஏமாற்றம் தான் வருது. அதனால இந்த ஜட உலக வாழ்க்கை வேண்டாம். அப்படி ஜட உலகத்துல விரக்தி அடையறவங்க என்ன பண்ணுவாங்க? புலன்களால இன்பம் கிடைக்குதா, இன்பம் கிடைக்குதான்னு புலன்பத்து பின்னாடி ஓடி, 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 ஓடி புலன்பத்துல தோத்து போய், புலன்பமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதிய தேடி போறாங்க. நிம்மதிய தேடி. அப்ப அங்க போனா என்ன ஆகுது? இந்த புலன்பத்துல விரக்தி அடைஞ்சு வரவனுக்கு அங்க அந்த 10 நிமிஷம் உட்காரும்போது நிம்மதி கிடைக்கும். பட் அந்த நிம்மதி ஆன்மீகம் அல்ல. ஆத்ம தளத்தில் லயித்திருப்பது ஆன்மீகம். அப்ப இன்னைக்கு எந்த சாமிஜி ஆன்மீகமே பேசுறது இல்ல. இன்னைக்கு வெளியில அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்த தவிர இங்க யாருக்குமே ஆன்மீக அறிவே கிடையாது. இவங்க பேசுறது பூரா ஏதோ ஒரு அப்படியே கண்கட்டி வித்த மாரி தான் இருக்கு. நீங்க வேணா கேட்டு பாருங்க. அவங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா, அவங்க பேசுறது அவன ஃபாலோவர்ஸ்க்கும் புரியாது, அந்த ஆளுக்கும் புரியாது. ஏதோ கற்பனை உலகத்த வந்து அது ஏதோ ஒரு இது பேசிட்டு இருப்பாரு. அது மாரி தான். அப்ப என்னாச்சு? மன அமைதி கிடைச்சது அவ்வளவுதான். சோ இங்க என்ன ரியலைசேஷன்? அங்க என்ன உங்க அனுபவம் என்ன? அனுபவமா? நல்லா இருந்ததுங்க. அட நீங்க அந்த ஆசிரமத்துக்கு போனா என்ன சொல்லிக் குடுத்தாங்க? அது நல்லா இருந்ததுங்க. அட என்னய்யா படிச்ச? நல்லா இருந்ததுங்க. இவன ஓடிட்டு பரபரப்பா இருக்கவன புடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. அப்ப மன நிம்மதி கிடைச்சது. அது மன நிம்மதி கிடைச்ச உடனே அதான் ஆன்மீகம்னு நெனச்சுக்கிறாங்க. கிடையாது. அதுக்கு அதையும் கடக்கணும். இந்திரியாணி பராராகூர் இந்திரியப்ப பரமனா. மனசஸ்து பரா புத்தேயோ புத்தே பரதர்ஷபா. புலன்களை விட உயர்ந்தது மனது. மனதைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆத்மா. புத்தி. புத்தியை காட்டிலும் உயர்ந்தவன் ஆத்மா. இங்க மக்களுக்கு புத்தியே பயன்படுத்துறது இல்லை பெரும்பாலும். புலன்பத்துல தான் இருக்காங்க. அந்த புலன்பத்துல விரக்தி அடையும்போது நிம்மதிய தேடி போறாங்க. அப்போ இந்த சீட பரம்பரை. பிரம்மா வந்து சீட பரம்பரையின் வேத ஞானத்தில் பூர்ணத்துவம் பெற்றவர். தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவி. பிரம்மா வந்து ஆதி கவி. கவி மீன்ஸ் பொயட், பண்டிட். ஆதி கவி. பகவானிடமிருந்து வேத ஞானத்தை பெற்றுக் கொண்டவர். அதனால பிரம்மா இஸ் கம்ப்ளீட் இன் நாலேட்ஜ். பிரம்மா வந்து வேத ஞானத்துல வந்து கற்று தேர்ந்தவர். அவருடைய ஆசிரியர் யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து ஆதி குரு. ஜெகத்குரு. அந்த கிருஷ்ணா கீதாச்சாரியன், கிருஷ்ணா ஆதிகுரு, அனைத்து வேதங்களால் அறியப்படவர் அவர்தான். வேதங்களை தொகுத்தது அவர்தான். வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் அவர்தான். கிருஷ்ணா யாரு? வேத சர்வசிச்சாகம் வேதைஷ சர்வைர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகசாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. இந்த மாதிரி தெளிவா ஒரு சாது சொல்லுவாரா? ஒரு சம்பிரதாயத்தில் இல்லாத, ஒரு சம்பிரதாயத்துல வராத, ஒரு சம்பிரதாயத்தை பின்பற்றாத, எந்த ஒரு சம்பிரதாயத்தை பின்பற்றாத, திடீர்னு ஞானோதயம் வந்து காமிச்சுக்கிற ஒரு சாது எங்கேயாவது கிருஷ்ணர் தான் பரம சத்தியம்
அவர்தான் முழுமுதற் கடவுள். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் அவர்தான். வேதங்களை முற்றிலும் தொகுத்ததும் அவர்தான். வேதங்களை வேதங்களை முழுமையா புரிஞ்சு கொண்டதும் அவர்தான். நம்ம அவருடைய சேவகர்கள், நம்ம அவருடைய சிறிய அம்சம். இந்த மாதிரி யாராவது ஒரு சாது நீங்க ஓப்பன் சேலஞ்ச் பண்ணலாம். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வராத எந்த சாது இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்க மாட்டாங்க. சான்ஸ், நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் இது படிக்கவே இல்லையே, தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த என்னங்க, நீங்க யார வேணா தியானம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அத்தனைக்கும் ஆசைப்படுங்க, கடைசி செத்து போயிடுங்க. இல்ல நீங்க கடவுள் ஆயிடுவீங்க. இந்த யோகா பண்ணுங்க, இந்த கிரியா பண்ணுங்க, இந்த முத்ரா பண்ணுங்க, நீங்க கடவுள் ஆயிடுவீங்க. அப்ப நீங்க கடவுள் ஆயிட்டா நீங்களும் கடவுள் ஒண்ணுதானே. சோகம் சோகம் சொல்லிட்டு உட்கார்ந்து சொல்லிட்டு சோகம் சோகம் சோகம். வாழ்க்கை பூரா சோகம் தான். சோ அகம் போய் சோகம் ஆயிடும். சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து சோ அகம். நான் தான் அது, நான் தான் அது, நான் தான் அது, நான் தான் அந்த பிரம்மம், நான் தான் அந்த பிரம்மம். சோகம் 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 சோகம். நான் தான் அந்த பிரம்மம், நான் தான் அந்த கடைசியில சோகமா போயிரு வாழ்க்கை பூரா. எனக்கு கிறிஸ்டாட்டே போக முடியாது. கிறிஸ்டாட்டே போக முடியாது. வாழ்க்கை பூரா சோகமாயிரும். ஒரு பிறவிதோறும் சோகமாயிரும். அதனால இன்னைக்கு இருக்கிற சாதுக்களுக்கு வேதாந்தம்னா என்னன்னு தெரியாது. வேதாந்தம் என்ன, வேதம் என்ன சொல்லுது, வேதாந்தத்துடைய நோக்கம் என்ன, வேதங்களின் நோக்கம் என்ன, வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் யாரு, வேதங்களை முற்றிலும் அறிந்தவர் யாரு, வேதங்களை தொகுத்தது யாரு, ஒண்ணுமே தெரியாது. ஆனா பிரபலம் ஆயிப்பாங்க சமுதாயத்துல. ரொம்ப பிரபலமா இருக்கு. ஓகே. சோ இங்க இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, அவருடைய தனித்தன்மை. பிரம்மாவுடைய தனித்தன்மை என்னன்னா, நான் சீடப்பரம்பரையில் வேத ஞானத்தில் பூர்ணத்துவம் பெற்ற சக்தி வாய்ந்த பிரம்மா என்று அறியப்பட்டாலும், இந்த ஒரு வார்த்தை எடுத்துட்டு நம்ம இவ்வளவு விஷயங்களை ஆராயலாம். பாகவதத்துல ஓரொரு வார்த்தைக்கும் விளக்கம் இருக்கு. பிரபுபார் பாருங்க 3 பக்கத்துக்கு விளக்கம் எழுதியிருக்காரு. கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு. அப்போ வேத ஞானம், ஒருத்தர் வேத ஞானத்துல பிரம்மாவோட கை தேர்ந்தவர் யார் இருக்க முடியும்? வேத ஞானத்தில், வேதத்தோட பூர்ணத்துவத்துல, வேதாந்தத்துல பிரம்மாவை விட கை தேர்ந்த நபரை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா பிரம்மா தான் முதல் ஜீவாத்மா, முதல் ஜீவ தத்துவமே. அப்ப இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, அப்படி இந்த ஜட உலகத்துல முதல் ஜீவாத்மாவாகிய நான் சீடப்பரம்பரையின் வேத ஞானத்தின் பூர்ணத்துவம் பெற்ற சக்தி வாய்ந்த பிரம்மா என்று அறியப்பட்டிருப்பினும், எல்லா தவங்களையும் நான் செய்திருப்பினும். அப்ப பிரம்மா தவம் செஞ்சிருக்காரு, பல ஆயிரம் வருஷம் தவம். திடீர்னு அவருக்கு வேத ஞானம் வரல, திடீர்னு அவருக்கு எதுவும் காட்சி கிடைக்கல, திடீர் சாமியார் ஆகல, திடீர்னு சாது ஆகல, திடீர்னு ஒரு கடவுள் ஆகல, திடீர்னு எதுவும் நடக்காது, திடீர்னு எதுவும் வராது. திடீர்னு ஒண்ணும் கிடையாது. கொடுமை. சோ திடீர்னு எதுவும் நடக்காது, அன்லஸ் கிருஷ்ணாவுடைய கருணை இல்லைன்னா. கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு இல்லாம, கிருஷ்ணாவுடைய கருணை இல்லாம, கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம திடீர்னு ஒண்ணு நடக்காது. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு எல்லாம் ஒண்ணு ஆகல, உனக்கு இப்படி நடக்கணும்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிது. திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, திடீர்னு விபத்து வந்துச்சே. திடீர்னு எல்லாம் விபத்து வரல, உன் கர்மாப்படி இன்னைக்கு நீ அடிச்சு நீ போய் ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருக்கு, விபத்து வந்துருச்சு, அவ்வளவுதான். திடீர்னு விபத்து வராது, திடீர்னு ஒண்ணு தோணாது, திடீர்னு இந்த உலகம் வந்துருச்சு, திடீர்னு இந்த உலகம் வரல. திடீர்னு ஏதோ வெடிச்சுது உலகம் வந்துருச்சு, இதெல்லாம் முட்டாள்கள் தத்துவம். திடீர்ங்கிற வார்த்தையே முட்டாளுடைய தத்துவம் தான். திடீர்னு சடான்னு எப்படி அப்படிலாம் நடக்காது. எவ்ரிதிங் இஸ் பக்காவா பிளான். எல்லாமே நடக்கூடியது எல்லாமே இங்க திட்டமிட்டு நடக்குது. அவங்க கர்மாப்படி நடக்குது, கிருஷ்ணருடைய அனுமதியில நடக்குது, கிருஷ்ணனுடைய ஏற்பாட்டுல நடக்குது. இதை இன்னைக்கு யாராவது வெளியில ஒரு சாது பேசுவாங்களா? அன்லஸ் அவங்க குரு சீட பரம்பரையில வராங்க, பேச முடியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அப்போ பிரம்மா எல்லா தபத்தையும் பண்ணி, அவர் தபத்துல பக்குவமானதுனால, அவர் தபத்துல பக்குவமானதுக்கு அப்புறம் தான் அவர் பகவானுடைய ஆன்மீக லோகத்தை பாக்குறாரு, பகவானை பாக்குறாரு. அந்த முதல்ல சப்தம் மட்டும் தான் கேட்டது, தபா அப்படின்னு சப்தம் கேட்டது. பிரம்மா தபம் செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த தபத்தினுடைய தபத்தின் பலனாக திடீர்னு எல்லாம் பிரம்மாவுக்கு அப்படியே ஆன்மீக லோகத்தை கிருஷ்ணர் காமிச்சிடல, திடீர்னு ஒரு ஞானத்தை கொடுத்துடல, திடீர்னு எதுவும் நடக்கல. பிரம்மா தவம் செஞ்சாரு. அப்போ பிரம்மா எல்லா தவங்களையும் செஞ்சிருக்காரு.
அந்த எல்லா தவத்தின் பயனாக அவருக்கு வேத ஞானத்தின் பூர்ணமான அறிவு கொடுக்கப்பட்டது. அவர் ஆன்மீக லோகம் அவர் காட்டப்பட்டது. பகவான் ஒரு தரிசனம் காட்டப்பட்டது. எல்லா யோக சித்திகளிலும் தன்னுணர்வில் நிபுணனாக இருப்பினும். தன்னுணர்வுனா என்னது? தன்னுணர்வுனா செல்ஃப் ரியலைசேஷன். நான் இந்த சரீரம்ல நான் ஆன்மா அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட். பிரம்மா ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. தன்னுணர்வில் நிபுணனா இருக்கணும். யோக சித்திகள் பிரம்மாட்ட இல்லாத யோக சித்தியா? எர்ணிகசிப்புக்கே எல்லா யோக சித்தியும் பிரம்மாவால கொடுக்க முடிஞ்சதுன்னா அப்ப பிரம்மாவிட்ட எவ்வளவு யோக சித்தி இருக்கும்? அந்த யோக சித்தி எப்படி பிரம்மாவுக்கு வந்தது? எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தரோ தனுத்தரா. கிருஷ்ணா தான் யோகேஸ்வரன். அந்த யோகேஸ்வரனால பிரம்மாவத்துக்கு யோக சித்தி. அஷ்டமா சித்திகளும் பிரம்மா கிட்ட இருக்குன்னா அந்த அஷ்டமா சித்திக்கும் பிறப்பிடம் கிருஷ்ணா யோகேஸ்வரன். சோ கிருஷ்ணா யோகேஸ்வரா. அந்த யோகேஸ்வரனை தவம் பண்ணதுனால பிரம்மாவுக்கு யோக சித்தி கிடைச்சிருக்கு. தன்னுணர்வுல தன்னை உணர்வுல ஒரு எக்ஸ்பர்ட் கிருஷ்ணாட்ட இருந்து கேட்டிருக்காரு. அவர் யாரு? கிருஷ்ணர் யாரு? இந்த ஜட உலகம் என்ன? ஜீவராசிகளின் முன்னோர்களில் நான் அவ்வாறு ஜீவராசிகளின் முன்னோர்களால் நான் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும். ஓகே, பிரம்மா வெறும் வேதாந்தி, வேத ஞானத்துல கை தேர்ந்தவர். அவர் எல்லா தவங்களையும் செஞ்சிருக்காரு. அவர்கிட்ட எல்லா யோக சித்தியும் இருக்கு. அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா, பெரிய எக்ஸ்பர்ட் அவரு. இப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பினும் அவர்கள் என்னிடம் மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பித்த போதிலும், அவருக்கு என்னிடம் மரியாதைக்கு வணக்கங்களை சமர்ப்பித்த எல்லாரும் பிரம்மாவை போற்றி புகழ்றாங்க. யாரு? தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள்லாம் இந்த பிரம்மா இவர்தான் ஆதி கவி. இவர் வேதங்களை கை தேர்ந்தவர். இவர் தபத்துல கை தேர்ந்தவர். யோக சித்தியில கை தேர்ந்தவர். இப்படி எல்லாம் அறியப்பட்டாலும் அவருக்கு மரியாதைகளையும் வந்தனங்களையும் செலுத்தினாலும் என் பிறப்பிற்கு மூல காரணமாகிய பகவானை நான் இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். சரிங்களா? பிரம்மானாலே இன்னும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல. இவ்வளவு குவாலிபிகேஷன். வாட் ஆர் தோஸ் குவாலிபிகேஷன்? என்னென்ன தகுதிகள் இருக்கு பிரம்மாவுக்கு? இவ்வளவு தகுதி இருக்கு. வேத ஞானத்துல ஒரு எக்ஸ்பர்ட் அவரு, தபத்துல எக்ஸ்பர்ட், யோக சித்தியில எக்ஸ்பர்ட், எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட், நிபுணர். அப்பேற்பட்ட பிரம்மா என்ன சொல்றாரு? நான் இன்னும் பரமபுருஷ எல்லாவற்றுக்கும் என் பிறப்பிற்கு மூல காரணமாகிய பகவானை நான் இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். பிரம்மாவுக்கே இந்த நிலைமைனா அல்ப ஜீவராசி, ஒரு தகுதியும் கிடையாது. எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இன்னைக்கு வேதம் படிக்க முடியுதா? முடியல. தவம் செய்ய முடியுதா? முடியல. யோகா பிராக்டிஸ் பேர்ல எக்ஸசைஸ் தான் பண்றாங்க. யோகத்துல பக்குவமாக முடியுதா? முடியல. ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்ல. எந்த ஒரு தகுதியும் கிடையாது. பிராயணா பாயே கலோ அல்பாயுஜனா மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்கியா. கலியுக மக்கள் அல்ப ஆயுசு, 100 வயசு கூட வாழ முடியல. பிராயணா பாய் கலு அல்ப ஆயுசு. அல்ப ஆயுசுல போயிடுறோம். செத்து போயிடுறோம். மந்தா ஒண்ணும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்ன படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. விழுந்து படிக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிறாங்க, காலேஜ்ல படிக்கிறாங்க, அப்புறம் ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன பண்ணாலும் மண்டையில ஏறும். மந்த புத்தி, சோம்பேறி, மந்த புத்தி, சோம்பேறி, மந்தாசு, மந்தமதே, மந்த பாக்கியம், அதிர்ஷ்டமே கிடையாது. துரதிருஷ்டசாலி. உப்பாத்திருதா எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே, சண்டை எங்க போனாலும் சண்டை. வீட்டுல போனா கணவன் மனைவி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்க சண்டை, சொத்து சண்டை, நாட்டுல சண்டை, எங்க போனாலும் சண்டை. நிம்மதியே கிடையாது. அதான் ஓடுறாங்க நிம்மதி தேடி. அது எங்க ஓடுறாங்க? ஏதாவது ஒயின் ஷாப்ல கிடைக்குமா, இல்ல ஏதாவது பெண்கள்கிட்ட கிடைக்குமா, இல்ல கேளிக்கை விடுதியில கிடைக்குமா, ஓடுறாங்க. அங்கேயும் சண்டை. உப்பாத்திருதா பிராயணா பாய கலோ அல்பாசி மந்தாசு மந்தமதி மந்த பாக்கியம் உப்பாத்திருதா. இப்படி இருக்கிற ஜீவனால கடவுள் இருக்கு. அதுல கேள்வி, கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் எங்க இருக்காரு? அவரை காட்ட முடியும். ஏன்னா பிரம்மனாலேயே புரிஞ்சுக்க முடியல. கிருஷ்ணர் யாருன்னு அவரை படைச்ச பிரம்மாவை படைச்ச
பிரம்மாவை படைச்ச கிருஷ்ணா இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, என்னாலேயே அவரை புரிஞ்சுக்க முடியலங்கிறார். என்னாலேயே அவரை இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது தம்மாந்துண்டு ஆத்மா, சின்ன ஆத்மா, ஒரு சின்ன ஆத்மா. இது இங்க உட்கார்ந்துட்டு கேள்வி வேற. கடவுள் இருக்காரா இல்லையா? அவர் எங்க இருக்காரு? என்ன பண்றாரு? சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏன்னா உனக்கு அதுக்கு மூளையே இல்ல. அதற்கான மூளையே இல்ல. அப்போ இங்க ரொம்ப அழகான வர்ணனை. இங்க பாருங்க பிரபுபாத் பொருளர் என்ன அழகா சொல்றாரு. இப்போ பிரம்மாவோட ஸ்டேட்மெண்ட் என்னது? பிரம்மா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏத்துக்கிறாரு. என்னால கூட கிருஷ்ணரை உணர முடியல. அப்பன்னா தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். பிரம்மாவுக்கு அகந்தை இல்ல. ஆணவம் இல்ல. இதுதான் கற்றறிந்த பண்டிதனுக்கான அடையாளம். ஒரு கற்றறிந்த பண்டிதனுக்கான அடையாளம் வித்யா வினய சம்பன்னே. ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது. கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது. இங்க பிரம்மா ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது. என்ன சொல்றாரு? பரமபுருஷரை அறிவதில் தமக்கு ஏற்பட்ட தோல்வியை அவர் ஒப்புக்கொள்கிறார். அப்ப அதுங்க சொல்றாரு. இல்லாட்டி பிரம்மா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரே. நான் கிருஷ்ணரை உணர்ந்துட்டேன்னு சொல்லியிருப்பாரே. நான் கிருஷ்ணரை இப்படி கூட பிரம்மா சொல்லியிருக்கலாம். நான் கிருஷ்ணரை ஓரளவுக்கு உணர்ந்துட்டேன். அப்படின்னு சொல்லலையே. சோ பிரம்மா கிருஷ்ணரை உணர்ந்துட்டேன்னு சொல்லல. ஓரளவுக்கு உணர்ந்துட்டேன்னு சொல்லல. அவரை உணர முடியல. அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பகவத்கீதா ஸ்டேட்மெண்ட்டும் கோயின்சிடன்ட். எப்படி? அர்ஜுனனும் சொல்றாரு, கிருஷ்ணரும் சொல்றாரு. முதல்ல கிருஷ்ணர் சொல்றாரு, அதுக்கப்புறம் அர்ஜுனன் சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பத்தி பேசு. 10.2 கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நமே விது சுரகனா ந பரமபம் மகர்ஷேக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷி நாம் சர்வஷ. அர்ஜுனா, எனது வைபவங்கள், எனது மகிமைகள், எனது அருமை பெருமைகள் இது மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். நமே விது சுரகனா பிரபவம் நமகர்ஷேக. எந்த சுரானா தேவர்கள், அசுரானா அசுரன். நமே விது சுரகனா மாபெரும் தேவர்கள், ஈவன் பிரம்மா சிவன் பட மாபெரும் தேவர்கள் நமே விது சுரகனா என்னை அறிய மாட்டார்கள். பிரபவம் நமகர்ஷி மகா ரிஷிகள் பிருகு, அகஸ்தியர், புலஸ்தியர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், வால்மீகி, நீங்க யார வேணா எடுத்து மகா ரிஷிகள். நமே விது சுரகனா பிரபவம் மகர்ஷி அகம் ஆதிர்கி தேவானா. கிருஷ்ணா தேவாதி தேவ், ஆதிதேவ். ஆதிர்கி தேவானா மகர்ஷி. அவங்களுக்கு முன்னாடி இருந்தே கிருஷ்ணா இருக்காரு. இவங்க எல்லாம் கிருஷ்ணா இருந்தா வந்திருக்காங்க. ஆனா கிருஷ்ணரை முழுமையா உணர முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட் அர்ஜுனன் அக்செப்ட் பண்ணிக்கிறார். எப்போ? 10வது அத்தியாயத்துல. இதே அர்ஜுனன் தான் 1வது அத்தியாயத்துல ஆர்கியூம் பண்ணார் கிருஷ்ணாட்ட. பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர்ட்ட வாதம் செஞ்சார். கிருஷ்ணர் இந்த யுத்தம் பண்ண சொன்னா பண்ண மாட்டேங்கிற வாதம் பண்ணாரு. ஏன்னா நண்பரா பேசிக்கிட்டு இருந்தார். 2ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் சரணாகதி பண்ணாரு. நீங்க எனக்கு குருவா இருந்து உபதேசம் பண்ணுங்க. எப்போ அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவா ஏத்துக்கிட்டாரோ அதுக்கப்புறம் அங்க வாதமே இல்ல. பணிவோட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். 10ஆம் அத்தியாயம் வந்த உடனே அர்ஜுனன் சீடனா இருந்தவர் பக்தர் ஆயிட்டார். முதல் அத்தியாயத்துல நண்பன், 2ஆம் அத்தியாயம் முதல் 9ஆம் அத்தியாயம் வரை சீடன், 10ஆம் அத்தியாயம் அர்ஜுனன் பக்தன். ஒரு பக்தனா பேசுறாரு. சர்வவேத கிருதம் மன்யே என்மா வசதி கேசவா நான் விதுதே பகவன் வியக்தும் நான் விதுர் தேவன் தானவா. சர்வவேத கிருதம் மன்யே, கிருஷ்ணா நீங்க சொல்லியவற்றை அனைத்தையும் நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறேன். சர்வவேத கிருதம் மன்யே எம்மாம் வசதி கேசவா. ஓ கேசவனே, கிருஷ்ணாவே, கிருஷ்ணரே, நீங்க எனக்கு சொன்னிய உபதேசங்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சர்வவேத கிருதம் மன்யே என்மா வசதி கேசவா நகி தே பகவன் வியக்தும் நான் விதுர் தேவன தானவா. உங்களுடைய மகிமைகள், உங்க வைபவங்களை தேவர்களும் தானவர்களும் அறிய மாட்டார்கள். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சோ இங்க எப்படி? இதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல். ஒன்றே பிரம்மா இங்க சொல்றாரு, ஆச்சாரியர் பிரம்மா ஆச்சாரியர் சொல்றாரு கிருஷ்ணரை என்னால கூட முழுமையா அறிய முடியல. கிருஷ்ணரே சொல்றாரு என்னை யாரும் முழுமையா அறிஞ்சது இல்லை. அப்புறம் அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணரை யாரும் முழுமையா அறிய முடியாது. இதுக்கு மேல ஒரு விஷயத்த 3 தடவை, எந்த ஒரு விஷயத்த 3 தடவை சொல்லியாச்சோ அதுக்கு மேல ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலே கிடையாது. கோர்ட்ல 2 லாயர் இருக்காங்க. அஃபென்ஸ் லாயர், டிஃபென்ஸ் லாயர். 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஜட்ஜ் சொல்றாரு ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அவ்வளவுதான், எல்லாம் காப்புச்சும் சைலண்ட்.
யாரும் பேசக்கூடாது அதுக்கப்புறம். சோ இது அத்தன்டிக் ஆர்டர். அதிகாரப்பூர்வமான கட்டளை ஜட்ஜிட்ட இருந்து வருது. அப்ப எந்த லாயரும் யாரும் குற்றவாளியோ, கிரிமினல் லாயரோ, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ நோபடி வில் ஸ்பீக். எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து ஜட்ஜ் பேசுவார். அதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல போறோம். அவன் வந்து அத எடுத்த உடனே பெட்ரோல், பெட்ரோல், பெட்ரோல். டீசல், டீசல், டீசல். அது என்ன சொல்லுது? இதுதான் அதிகாரம். நீ பெட்ரோல் போட வந்திருக்கியா? அத கேட்டுக்காது. பெட்ரோல் தான் போடுறாங்கன்னு கேட்டு. வேற ஏதாவது ஊத்தி விட்டான்னா வம்ப போயிடும். பெட்ரோல் வண்டிக்கு டீசல் ஊத்துனா பெட்ரோல் வண்டிக்கு டீசல் ஊத்துனா வம்பா போயிரும். டீசல் வண்டிக்கு பெட்ரோல் ஊத்துனா வம்பா போயிரும். அதனால காது கொடுத்து கேட்டுக்கங்க. பெட்ரோல், பெட்ரோல், பெட்ரோல். டீசல், டீசல், டீசல். 3 தடவ சொல்லுது. அதை மீறி மாத்தி ஊத்துனா யாரு தப்பு? கேட்டவன் தப்பா? ஊத்துனவன் தப்பா? எல்லாம் அவ்வளவுதான். வீணா போயிடும். அவ்வளவுதான். அதனால கவனமா கேட்டுக்கங்க. இதுதான் சொல்றோம். அது மாதிரி எந்த ஒரு விஷயம் 3 தடவ ஹரே நாம, ஹரே நாம, ஹரே நாமைவிகி கேவலம் கலோ நாஸ்தியேவ, நாஸ்தியேவ, நாஸ்தியேவ கதிரதிரா. அப்படின்னா அதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. 3 தடவ சொல்லியாச்சு. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்திஹி. யாகம் எல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் 3 தடவ சாந்தி. எல்லாம் அமைதியா உட்காருங்க. ஹரே கிருஷ்ணா. அவ்வளவுதான். சோ இப்படி இது அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். அப்ப கிருஷ்ணர் யாரால புரிஞ்சுக்க முடியும்? ஆஹ் கிருஷ்ணாவ யாரால புரிஞ்சுக்க முடியும்? இதெல்லாம் தகுதி இல்ல. இதெல்லாம் தகுதி இல்ல. வேத வேத கல்வியில ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் ஒருத்தரு. தபத்துல பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றவரா இருக்கலாம். யோக சித்தியில தேர்ச்சி இந்த உலகத்துல அவர் பிரம்மாவாவே இருக்கலாம். அவரால கூட கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஓரளவுக்கு புரிய முயற்சி பண்ணலாம். இதுதான் எல்லா ஆச்சாரியரும் சொல்றாங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன வந்துரும்னா, ஓகே கிருஷ்ணர முழுமையா புரிஞ்சுக்க முடியல எப்படி வால்மீகி ராமாயணம் எழுதினாரு? ராமர முழுமையா புரிஞ்சுக்க முடியலன்னா எப்படி வால்மீகி ராமாயணம் எழுதினாரு? கிருஷ்ணர ஒருத்தர் முழுமையா புரிஞ்சுக்க முடியாதுன்னா எப்படி வியாசர் பாகவதம் குடுத்தாரு? கிருஷ்ணர ஒருத்தர் முழுமையா புரிஞ்சுக்க முடியல எப்படி சைதன்ய சரிதாமிர்தம் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி குடுத்தாரு? சைதன்ய மகாபிரபுவை முழுமையா புரிஞ்சுக்க முடியாதுன்னா எப்படி சைதன்ய சரிதாமிர்தம் வந்தது? பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் எப்படி சைதன்ய பாகவதம் கொடுத்தாரு? அவங்கள தெரிஞ்சுக்காம எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு தரும் ஆச்சாரிய விளக்கம் பியூட்டிஃபுல்லான விளக்கம். ஆச்சாரியர் வந்து ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறார். யாரு? பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். சைத்தன்ய பாகம் எழுதுறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் அறிமுகத்துல பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் சொல்றாரு, சைதன்ய மகாபிரபு லீலைகள் முழுமையா அறிந்தவர் ஒருத்தரும் கிடையாது. இங்க எப்படி பிரம்மா சொல்றாரோ அதே மாதிரி சேம் ஸ்டேட்மெண்ட். இங்க பிரம்மா சொல்ற அதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் சொல்றாரு, சைதன்ய மகாபுடைய மகிமைகளை முழுவதும் அறிந்தவர் ஒருத்தரும் கிடையாது. அது வானம். வானத்துக்கு எல்லை கண்டுபிடிக்க முடியுமா? வானத்துக்கு எல்லை இருக்கா? அந்த மாதிரி பறந்து விரிந்த வானம். மகாபுரு லீலைகள் வந்து எல்லையற்றது. மகாபுரு லீலைகள் வந்து எல்லையற்றது. அப்போ இந்த வானத்துல சில பறவைகள்லாம் பறக்கும். இந்த பறவைகள் என்ன பறக்கும்? எல்லா பறவைகளும் ஒரே தரத்துல பறக்காது. இப்ப காக்கா ஒரு நிலையில பறக்கும். கழுகு ஒரு தரத்துல இந்த காக்கா, கழுகு வந்து நிறைய ஓடிட்டு இருந்தது பௌதிக உலகத்துல. ஆனா ஆச்சாரியர் எப்படி இதுக்கு உவமை சொல்றாங்க பாருங்க. இந்த காக்கா ஒரு தரத்துல பறக்கும். கழுகு ஒரு தரத்துல பறக்கும். புறா ஒரு தரத்துல பறக்கும். அப்போ அந்த பறவைகள் அதன் சக்தி வரைக்கும் பறக்கும். ஆனா எந்த பறவையும் வானத்தை தொட முடியாது. எல்லா பறவையும் ஆகாசத்துல பறக்குது. பல்வேறு பறவைகள், பல்வேறு பறவை இனங்கள் வந்து ஆகாசத்துல பறக்குது. ஆனா எல்லா பறவை இனங்களும் ஒரே தரத்துல பறக்கிறது இல்ல. எந்த பறவையும் ஆகாசத்தை தொட்டதும் இல்ல. அப்ப அவங்கவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி உயர பறக்கலாம். ஓரொரு பறவையும் அந்தந்த பறவைக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை வைத்துக்கொண்டு, அந்த இறகை வைத்துக்கொண்டு, தனக்கு கொடுக்கப்பட்ட இறகை வைத்துக்கொண்டு, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தியை வைத்துக்கொண்டு ஒரு உயரத்துல பறக்கலாம். ஆனா, எந்த பறவையும் இதுவரைக்கும் ஆகாசத்தை தொட்டதில்லை. அது போலதான் பகவானுடைய நாம, ரூப, குணாதிசயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் வர்ணிக்க முயற்சிக்கலாம். புரிய முயற்சிக்கலாம். அறிய முயற்சிக்கலாம். ஆனால் முழுவதும் அறிந்தவர் ஒருவரும் கிடையாது. சைதன்ய சரிதாமிரத்தில் இருக்கு அனந்த தேவன். அனந்தனுக்கு 1000 தலைங்க. ஒரு தலை, 2 தலை இல்ல. 1000 தலைகள். பிரம்மாவுக்கு 4 தலை. இந்த 4 தலை உள்ள பிரம்மானால பகவானை புரிஞ்சுக்க முடியல.
எனக்கு ஒரு தலை. இந்த ஒரு தலை இருந்து ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியல. 4 தலை உள்ள பிரம்மானாலே புரிஞ்சுக்க முடியாம இந்த ஒரு தலைய வச்சு நான் எப்படி இப்போ ஒரு தலைனா ஒரு மூளை. 4 தலைனா 4 மூளை. சோ பிரம்மாவுக்கு 4 தலைகள் 4 மூளைகள் இருக்கு. பிரம்மானால புரிஞ்சுக்க முடியல. நான் ஒரு அற்ப ஜீவராசி, எனக்கு ஒரு தலை ஒரு மூளை தான் இருக்கு. நம்மளே விடுங்க, பிரம்மாவை விடுங்க. அனந்தனுக்கு 1000 தலைகள் இருக்கு. அனந்த தேவன். இவர் பகவானுடைய அவதாரம். பலராமனுடைய அவதாரம். பகவானுடைய அவதாரம் அனந்தன். அந்த பகவானுடைய அவதாரமான பலராமரின் அவதாரமான அனந்த தேவன், அந்த அனந்தனுக்கு 1000 தலைகள் இருக்கு. இன்று வரைக்கும் அவர் சைதன்ய மகாபுருடைய லீலைகளை சொல்லி முடிக்க முடியல. பகவானுடைய லீலைகளை புரிஞ்சு கம்ப்ளீட்டா சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண அற்ப ஜீவராசினால எப்படி இறைவனை புரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு பகவானுடைய கருணையும் ஆச்சாரியுடைய கருணை இருந்தா ஓரளவுக்கு நம்ம புத்தி கெட்ட அளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அதுதான் அதுக்கான ப்ராசஸ். அதற்கான வழிதான் பக்தி. பக்தியினால மட்டும்தான் கிருஷ்ணர் யாரு, அவருடைய செயல் என்ன, அவருடைய நாம ரூப குணாதிசயம் என்ன, பக்தியினால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பக்தி இல்லாதவனால புரிந்து கொள்ளவே முடியாது. அவங்க தலைகீழ நின்னு முயற்சி பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், மனக்கற்பனை அவிழ்த்து விடலாம், மனக்கற்பனை குதிரையை அவுத்து விடலாம். பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்ரகம் யோவாயோ ரதாபி மனசோர் முனி புங்கவானா. ஒரு முனி வந்து தன் மனதை அவிழ்த்து விட்டு அப்படியே அந்த கற்பனையில போலாம், கடவுளை ஆராய்ச்சி பண்ணலாம், முடிவே கிடையாது. ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கலாம், புரிஞ்சுக்க முடியாது. ஒரு தத்துவவாதி சாஸ்திரத்தை எடுத்து வேதாந்தம் படிச்சு தத்துவத்தை விசாரம் பண்ணிட்டே இருக்கலாம், புரிஞ்சுக்க முடியாது. அப்போ மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள், வரட்டு தத்துவம் இவங்க யாராலும் கிருஷ்ணர் யாருன்னு புரிஞ்சுக்க முடியாது. அன்லஸ் பக்திங்கிற தளத்துக்கு வரலைன்னா. அந்த பக்திங்கிற தளத்துக்கு வந்தாலும் கிருஷ்ணரை ஓரளவுக்கு தான் என்னுடைய அனுபவம், என்னுடைய ரிலேஷன்ல ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாமே தவிர அவரை முழுவதும் அறிந்தவர் ஒருவரும் கிடையாது. இத பிரம்மாவே ஒப்புக்கிறாரு. என்னாலே அவர் புரிஞ்சுக்க முடியல. என்னாலேயே என்னை படைத்த பகவானை என்னாலே புரிஞ்சுக்க முடியல. என்னிடம் இவ்வளவு சிறப்புகள் இருந்தும், பிரம்மாட்ட இவ்வளவு சிறப்பு இருக்கு. அவர் படைப்பினுடைய முதல் ஜீவாத்மா, அவர் வந்து ஆச்சாரியர், அவர் சம்பிரதாயத்துல தோற்றுவிச்சவர், அவர் பகவான் வேத ஞானம் கத்துக்கிட்டவர், அவருக்கு எல்லா தவமும் இருக்கு, எல்லா யோக சித்தியும் இருக்கு, எல்லாரும் அவர் வழிபடுறாங்க. ஸ்டில் பிரம்மா சொல்றாரு, இருந்தும் பிரம்மா சொல்றாரு, என்னால கிருஷ்ணர் உணர்வு, என்னால என்னை படைத்த அந்த மூல பகவானை நான் இன்னமும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். அப்போ பகவானுக்கு தொண்டு செய்ய முயன்றார். அப்பொழுதுதான் அவரால் பகவானை பற்றி ஒரு சிறு அளவுக்கு சொல்லிட்டாரா, பிரபா சொல்றாரு பாருங்க. அப்போ பிரம்மானால தன் தபத்தை வைத்துக் கொண்டோ, யோக சித்தியை வைத்துக் கொண்டோ, தன்னுடைய வேதாந்த அறிவை வைத்துக் கொண்டோ பகவானை உணர முடியல. சிறு பக்தி தொண்டு செய்தார். பகவானுக்கு பக்தி தொண்டு செய்தார். அப்ப சிறிதளவு அறிந்து கொண்டார். பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய முயன்றார். அப்பொழுதுதான் அவரால் பகவானை பற்றி ஒரு சிறு அளவுக்கு அறிய முடிந்தது. அப்ப இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஒருத்தர் தன்னுணர்வு பாதை ஒருத்தருக்கு நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படிங்கிற தளத்துக்கு வர்றதுக்கும், ஒருத்தர் தன்னுணர்வு பாதையில முன்னேற்றம் அடைறதுக்கும், ஒருத்தர் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைறதுக்கும் வேத கல்வி, தபம், விரதம், அப்புறம் வந்து யோகம் இதெல்லாம் உதவி செய்யும். ஆனா இவை அனைத்தும் இது மட்டும் போதாது இறைவனை உணர்வதற்கு. இதையெல்லாம் எங்க வந்து முடியும்னா பக்திங்கிற இடத்துக்கு வந்து முடியும். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர் தன்னுறவு நிலையிலும் குறைவுடையவராகவே இருப்பதால் அவரால் பரமபுருஷனை உள்ளபடி அறிய முடியாது. ஏன் இன்னைக்கு எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியல? இன்னைக்கு நிறைய எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. தப வாழ்க்கை வாழ்றவங்க இருக்காங்க, யோக முறையை பயிற்சி பண்றவங்க இருக்காங்க. அவங்களும் மது அருந்துறது இல்ல, மாமிசம் சாப்பிடுறது இல்ல, தகாதுறவு பண்றது இல்ல, சூதாடுறது இல்ல. அவங்களுக்கும் பௌதீகத்தை துறக்கிறாங்க, சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அவங்களால கிருஷ்ணரை உணர முடியல? பக்திங்கிற தளத்துக்கு வராம ஒருத்தரால் கிருஷ்ணரை சிறிதளவு கூட உணர முடியாது. சோ பக்தி இஸ் த ஒன்லி ப்ராசஸ். பக்தி ஒன்றுதான் ஒரே வழி. இதை வந்து பிரபுபாதா வந்து தெளிவா இங்க சொல்றாரு. இந்த விஷதேங்கிற வேர்டு பக்தியாமாம பிஜான் இந்த ஸ்லோகம் எடுத்துட்டு. சோ கிருஷ்ணா
கிருஷ்ணா பகவத்கீதையில பல்வேறு யோக முறை பற்றி சொல்றாரு. கர்ம யோகா, ஞான யோகா, நிஷ்காம கர்ம யோகா, அஷ்டாங்க யோகா பிளஸ் பக்தி யோகா. இதெல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணா என்ன சொல்றாரு, இந்த முறைகள்லாம் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருந்தாலும் அர்ஜுனா, பக்தினால மட்டும்தான் என்னை உள்ளவாறு அறிய முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வதஹ. தத்வதஹ தத்வதஹ அப்படின்னா உள்ளது உள்ளபடி, ஆஸ் இட் இஸ். கிருஷ்ணா, ஹூ இஸ் கிருஷ்ணா? கிருஷ்ணர் யாரு? அவருடைய லீலைகள் என்ன? அவருடைய நாமத்துடைய மகிமை என்ன? அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் என்ன? அவர் உருவமா, அருவமா, அவர் எப்படி செயல்படுறாரு? எந்த மாதிரி இருக்காரு? அவர் எங்க இருக்காரு? என்ன பண்றாரு? அனைத்தும் பக்தியினால மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். பக்தினால மட்டும்தான். பக்தியாமம் அபிஜானாதி, உள்ளவாறு. பக்தி தோன்றால் மட்டும்தான். அபிஜானாதி மீன்ஸ் ஆஸ் இட் இஸ், உள்ளவாறு. தத்வதக பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷ தத்வதக ததோ மாம் தியக்ததோ ஞாத்வா விஷதே தத் அனந்தரம். விஷதேனா என்ட்ராவர். எங்க என்ட்ராவாங்க? கிருஷ்ணனுடைய ஆன்மீகம். கிருஷ்ணரை பரமபுருஷராக யார் ஓரளவுக்கு புரிந்து கொள்றாங்களோ அது பக்தினாலதான் புரிஞ்சுக்க முடியும். அப்படி பக்தினால கிருஷ்ணரை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறவங்க கிருஷ்ணனுடைய ஆன்மீக லோகத்துக்கு உள்ள நுழைய தகுதி படுறாங்க. பக்தர்கள் மட்டும்தான் ஆன்மீக லோகத்துல நுழைய தகுதி பெறும். நுழையிறதுன்னா அங்க பிரபா சொல்றாரு, நுழையிறதுன்னா கிருஷ்ணரோட இரண்டரை கலப்பதல்ல. அவங்க ஆன்மீக லோகத்துல போய் கிருஷ்ணருக்கும் ஜீவாத்மாக்கும் தனித்தன்மை எப்போ இருக்கும்? கிருஷ்ணரை போல ரூபம் கிடைக்கும். கிருஷ்ணருடைய நண்பரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், 5 வகையான அன்பு பரிமாற்றம் செய்யலாம். மீதி 4 விதமான முக்திகள் அங்க ஏற்றுக்கொள்வார் கிருஷ்ணா, ஒரு முக்தியை தவிர. அதை இங்க சொல்லிக்கலாம். சாயுஜ்ய முக்தி மட்டும்தான் வந்து கிருஷ்ணருடைய இரண்டரை கலப்பது. அருவ பிரம்மத்தில் இரண்டரை கலப்பது சாயுஜ்ய முக்தி. அது வைஷ்ணவர் நிராகரிக்கிறாங்க, அதை புறக்கணிக்கிறாங்க, மற்ற முக்தியை வரவேற்கிறாங்க. கிருஷ்ணனுடைய உலகத்துல போய் அவரை போல ரூபம் எடுத்துக்கலாம், சாரூபியம். அவர் உலகத்துல போய் வசதியா வாழலாம். அவரை போலயே வந்து அவருடைய உறவினரா இருக்கலாம். அங்க இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்கலாம். இது தப்பு இல்ல. அவன் வந்து ஆன்மீக லோகத்துக்கு நுழையணும். ஆன்மீக லோகத்துக்குள்ள நுழையணும்னாலே, கிருஷ்ண லோகத்துக்குள்ள நுழையணும்னாலே, வைகுண்டத்துல நுழையணும்னாலே பக்தி ஒன்றுதான் தகுதியை தவிர வேற எதுவும் தகுதி இல்லை. வேத கல்வியை படிச்சு நான் பெரிய எக்ஸ்பர்ட், நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், நான் வேதமெல்லாம் பாராயணம் பண்ணியிருக்கேன், நான் தத்துவங்கள்லாம் கரைச்சு குடிச்சிருக்கேன், நான் கற்பனை செய்து செய்து உணர்ந்துட்டேன், நான் ஆராய்ச்சி, இதெல்லாம் ஒரு தகுதியே அல்ல. இதெல்லாம் அல்ல தகுதி. பக்தினால மட்டும்தான் கிருஷ்ணா வணங்க முடியும். வேற எந்த முறையாலும் அல்ல. வேதேஷு துர்லபம். இது பிரம்மா. ஓகே. சோ இங்க வந்து பாகவதத்துல பிரம்மா வந்து என்ன சொல்றாரு, என்னால கூட என்னை படைத்த பகவானை என்னால கூட முழுமையா அறிஞ்சிக்க முடியலன்னு சொல்றாரு. என் பிறப்பிற்கு மூலமாகிய பகவானை நான் இன்னும் அறிந்து கொள்ள முடியவில்லை நீங்க பாகவதத்துல சொல்றாரு. இதே பிரம்மா அகைன் பிரம்ம சமிதியில கன்ஃபார்ம் பண்றாரு, அவர் வந்து பக்தினால மட்டும்தான் அறிஞ்சிக்க முடியும், வேதங்களை படிக்கிறதுனால அறிய முடியாது. வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. இது எண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்ல ப்ராப்பர் கொடுக்குறாரு. அகைன் பிரம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட். சோ பிரம்மா இஸ் அத்தாரிட்டி, அதிகாரப்பூர்வமானவர். 12 மகாஜன்ல ஒருத்தர், சம்பிரதாயத்தை தோற்று வச்சவர். அவரு சொல்றாரு, நானே இன்னும் கிருஷ்ணரை முழுமையா உணரலையாப்பா. அதுக்கப்புறம் திரும்பி அதை கன்ஃபார்ம் பண்றாரு, பக்தினால மட்டும்தான் அவரை ஒரு சிறு அளவு உணரலாம் பக்தினால. அத்வைதம் அச்சுதம் அநாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அத்வைதா, கிருஷ்ணருடைய உடலையும் கிருஷ்ணர்கிட்ட எதையுமே பிரிக்க முடியாது. அவருடைய நாமம் ரூபம் எல்லாம் ஆன்மீகமானது. அத்வைதா. அச்சுதா, தன் நிலை பிறழாதவர். அவர் வந்து மனித உடல்ல வந்தாலும் சரி, அவர் பாதி மனிதன் பாதி சிங்கமா வந்தாலும் சரி, அவர் மிருக ரூபத்துல வந்தாலும் சரி, அவர் எந்த ரூபத்துல வந்தாலும் அவர் தன் நிலை பெறலாதவர். அவர் முழு முதற் கடவுள். அனாதி அனந்த ரூபம், எல்லையற்ற ரூபம் எடுத்துக்கிறாரு. ஆத்தியம், படைப்புக்கு முன்னாடி இருந்தவர். புராண புருஷர், ரொம்ப பழமையானவர் ஆனா இளமையானவர். நவயவனம் ச வேதேஷு துர்லபம், வேதத்தை படிக்கிறதுனால மட்டும் அவரை புரிஞ்சுக்க முடியாது. அதுர்லபம் ஆத்ம பக்தோ, பக்தினால மட்டும்தான் அவரை புரிஞ்சுக்க முடியும். பக்தி தோண்டால மட்டும்தான் அவரை ஒரு சிறு அளவு, ஒரு கடுகு அளவு தான், அந்த சிறு அளவு புரிந்து கொண்டாலே பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். எல்லா ஆச்சாரியரும் இதைத்தான் சொல்றாங்க, நாங்க கிருஷ்ணரை முழுமையா உணர்ந்துட்டோம், நாங்க கிருஷ்ணரை பார்த்துட்டோம்னு யாருமே சொல்லல. நான் ஏன் புத்தி கேட்டனால
கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைதன்ய சரிதாமத்தில் சொல்றாரு, சைதன்ய மகாபிரபு லீலைகளை யார் வர்ணிக்க முடியும்? ஏதோ என் புத்தி கட்டின மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன தெரிஞ்சிருந்து கூட அதை சொல்லியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட அனுபவம் அதை சொல்லியிருக்கேன். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் என்ன சொல்றாரு? சைதன்ய மகாபிரபு லீலைகளை யார் முழுமையா வர்ணிக்க முடியும்? பறவைகள் ஒரு ஒரு உயரத்துல பறக்குது. என் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். யாருமே வானத்தை தொட்டது இல்ல. அது மாதிரி யாருமே சைதன்ய மகாபிரபு லீலைகளை புடிச்சது. அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல். சோ இங்க வந்து ஆச்சாரியர்கள் கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை, அவரை யாருமே அவ்வளவு சுலபமா உணர முடியாது. அது அவ்வளவு எளிதானதல்ல. அதே சமயம் பக்தியினால ஒரு சிறு சதமானம் அவர் உணர்ந்து கொண்டால் அது பெரும் பாக்கியம். பெரும் பாக்கியம். இதோடைய கண்டினியூட்டி வந்து நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.